கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஆளும் கட்சியினரை வைத்து மிரட்டும் திமுக பேரூராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். சூலூர் அருகே உள்ள இருகூர் பேரூராட்சிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்குள்ள நாராயணசாமி லே அவுட் குடியிருப்பு பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சாக்கடை அமைப்பதற்காக குழிகள் தோண்டப்பட்டன. ஆனால் இதுவரை பணிகள் முடிக்கப்படாததால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குழிகளில் தேங்கி நிற்பதாகவும், இதுகுறித்து திமுக பேரூராட்சி தலைவர் சந்திரனிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இருகூர் பேரூராட்சியின் தலைவரான சந்திரன் MP TR பாலுவின் நெருங்கிய உறவினர் என்றும், தனக்கு கமிஷன் கெடுக்கும் ஒரே ஒரு ஒப்பந்ததாரருக்கு மட்டுமே பேரூராட்சிகள் நடக்கும் அனைத்து பணிகளையும் வழங்கி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருகூர் பேரூராட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் கிடப்பில் இருப்பதாகவும், பேரூராட்சி தலைவர் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பேரூராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். டிச்சு தோண்டி 3 மாசம் ஆச்சுங்க. எல்லாம் உள்ள ஸ்டாக் நிறுத்த முடியாம வெளியே டிச்சில் விடுறாங்க. எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லாம் இருக்குதுங்க. நல்லதான் இப்போ உடஞ்சுங்க. அந்த டிச்சு தண்ணி எல்லாம் பைப்ல வருதுங்க. இப்ப தோணுனால நல்ல தண்ணி சேர்ந்து குழாய் உடைச்சிட்டாங்க. தண்ணி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு 1 வீக் ஒரு தடவை வரும். இப்ப அதனால என்ன மறுபடியும் 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா வருது. வரதும் என்னன்னா இந்த தண்ணி மிக்ஸ் ஆகி ஸ்மெல் அடிக்குது. அதனால அதுக்கும் ஒரு பாதிப்பு வருது. இப்ப இது எப்படி தீர்வு இது பண்றாங்கன்னு தெரியல. போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோண்டினாங்க, அதோட போயிட்டாங்க. வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்து வண்டிங்க உட்கார்ந்து இருக்குதுதான் இதை ஓட்டினாங்க. உட்கார்ந்தாங்க. என்னன்னு கேட்டு ஜல்லி போட வந்தவங்க அங்கனே நின்று எங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பாட்டு கேட்டு அப்படியே வச்சுட்டு 3 மணி ஆனா போனவங்க அது பிறகு திரும்பி வர்றதே இல்லை. எது வேலையும் ஒழுங்காவே நடக்கிறது இல்லைங்க. சாமி லே அவுட்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே வந்து செஞ்சு கொடுக்குற பழக்கமும் இல்லை.